KGB 5 பாகங்களை பார்த்தாச்சு. வசிலி மிட்ரோகின் அப்படிங்கிறவருடைய பெயர். பாகம் 1 பார்த்தோம். 12 வருடங்கள் நிறைய பேப்பரை கலெக்ட் பண்ணாரு. 15 வருடங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணாரு. 30 புத்தகங்களாக போட்டார். அது லண்டனில் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொன்னேன். இந்த 12 வருடங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய பேப்பர்ஸ் இன்றளவும் நான் சொன்ன இந்த செக்காவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னாடி சொன்ன ஒக்ரனாவாக இருக்கட்டும், பெரிய அளவில் பேப்பர்ஸாக இல்லையே. அப்போனா அடுத்ததாக இந்த ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியிலிருந்து தான் இந்த பேப்பர் அப்படியே கையெழுத்தாகுதா அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் அப்படியே ட்விஸ்டாக மாறி நிற்க போகுது. KGB மறக்க நினைக்கக்கூடிய, KGBயினுடைய வரலாறை படிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு போர்ஷன் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரஷ்யா விரும்பக்கூடிய பாகங்கள் தான் பாகம் 4ம் 5ம். அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி தான் பாகம் 6ம் இருக்க போகுது. இது KGB பாகம் 6. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அஞ்சு பாகங்களையும் பார்த்தவங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் இருந்திருக்கும். லெனின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 2.5 லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டாங்களா? அதுவும் KGBயினுடைய முன்னாள் அமைப்பான அந்த செக்கா அப்படிங்கிற அந்த அமைப்பை இவ்வளோ கொடூரமாக கொண்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பாகம் 5ல் விவரிச்சிருப்பேன். இப்போ பாகம் 6ல் இந்த 5ல் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேனே. ரெட் ஆர்மி அப்படிங்கிறது லெனின் அவர்களுடைய ஆர்மி. இந்த ரெட் ஆர்மிக்கு எதிராக மக்கள் புரட்சி செய்கிறாங்க. மக்களிடையே இந்த புரட்சியாளர்களுக்கு ஒரு இராணுவம் உருவாகுது. அதுதான் ஒயிட் ஆர்மி. ஸோ இது ரெட் ஆர்மி வர்சஸ் ஒயிட் ஆர்மி. ஃபஸ்ட்டு டெரர் அப்படிங்கிறத 5வது பாகத்தில் பார்த்துருந்தோம். லெனின் அவர்கள் அந்த ஃபஸ்ட்டு டெரரை ஏன் செஞ்சார் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு டெரர் முடிஞ்ச உடனே மக்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. செக்காவை எதிர்ப்பதற்கு எல்லாருக்குமே பயம் அப்படிங்கிறது வருது. ஆனால் அந்த பயத்தையும் மீறி நம்முடைய சுதந்திரம் இங்கே பறிக்கப்படுது, நமக்கும் ஒரு சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒயிட் ஆர்மி அப்படிங்கிறவங்க உருவாக்குறாங்க. ஆனால் 1வது உலகப்போர் முடிந்த பிறகு இப்போ வர 1918, 19, 20 இந்த காலகட்டம் வர ரஷ்யாவில் பெரிய அளவில் போராட்டம், போர் உள்நாட்டு போர் அப்படிங்கிறது தான். அப்போ மக்களிடையே பெரிய கொந்தளிப்பு ஏற்படுது. வேலையில்லா திண்டாட்டம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இந்த மாதிரியான நிலைமை வந்தபோது கூட ஒயிட் ஆர்மி ரெட் ஆர்மியை கெத்தாக எதிர்த்து நிற்கிறாங்க. லெனின் அவர்களுக்கும் செக்காவுக்கும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஒயிட் ஆர்மி இவ்வளவு பெருசாக எதிர்த்து நிற்கிறார்கள் என்றால் அதை அழிப்பதற்கு என்ன செய்ய முடியும்? மக்களிடையே ஒயிட் ஆர்மி பரவிடுச்சு. எப்படி கொரோனா வைரஸ் பரவி இருக்கோ அதே மாதிரி உளவு அப்படிங்கிறது ரஷ்ய மக்களிடையே பரவ ஆரம்பிச்சிருச்சு. யார் யாரை வேணாலும் உளவு பார்க்கலாம். ரெட் ஆர்மி, ஒயிட் ஆர்மி, செக்காவை அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் ஆர்மி அப்படிங்கிறவங்க எல்லாருமே உளவு பார்க்குறாங்க. ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? இந்த ஒயிட் ஆர்மியை நம்மளால் அழிக்க முடியும். எப்படி கொரோனாவுக்கு தடுப்பூசி அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி ஒயிட் ஆர்மிக்கு பசி அப்படிங்கிற ஆயுதத்தை தூக்குறாரு லெனின் அவர்கள். இதுவரையிலும் வரலாறு படித்தவங்களுக்கு இந்த பசி கொடுமைனா என்னன்னு தெரியாதுல்ல, இந்த பிரெட் வார்னா என்னன்னு தெரியாதுல்ல. அதுதான் KGBயில் ஹைலைட்டு. இந்த பிரெட் வாரும் பர்ஜ் அப்படிங்கிறதும் தான் KGB படிக்க வேண்டியவங்க தெரிஞ்சுக்கிட வேண்டியது. ஸோ லெனின் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? சாப்பாடு இருக்கிறனால தான் அவன் போராடுறான். விவசாயிகளிடமிருந்து நேரடியாக எல்லா அரிசி, பருப்பு எல்லாத்தையுமே கொள்முதல் பண்ணுங்க. அப்படி கொள்முதல் பண்ணி அதை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைங்க. யாருக்கும் கொடுக்காதீங்க. அரசாங்கம் யாருக்கு சொல்லுதோ அவங்களுக்கு மட்டும் கொடுத்தா போதும். அதாவது கம்யூனிசத்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள், கம்யூனிசத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய விவசாயிகள், அவங்களுடைய நண்பர்கள், இவங்களுக்கு தான் சாப்பாடு. அதுலேயும் முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் ஆர்மிக்கு மட்டும்தான். இராணுவத்தில் இருக்கியா உனக்கு சாப்பாடு இருக்குது. சாதாரண வேலையில் இருக்கியா உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ கம்யூனிசத்தை ஆதரிக்க வேண்டும். நீ ஒயிட் ஆர்மி இல்லை அப்படிங்கிறது உறுதிப்படுத்த வேண்டும். லெனின் அவர்கள் இந்த உத்தரவை போட்ட உடனே செக்கா என்ன செய்கிறாங்க? இவ்வளோ நாள் யாரை வேணாலும் கைது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த செக்காவுக்கு இப்போ அடுத்ததா நமக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும்? விவசாயிகளிடமிருந்து இந்த பொருளை வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லா விவசாயிகளிடமிருந்தும் இந்த பொருள் அப்படிங்கிறது வாங்கப்படுது. விவசாயிகள் அழுகிறார்கள். விவசாயிகளுடைய அழுகை ஒரு நாட்டிடம் வந்துவிட்டது என்றால் அந்த நாடு உருப்படுமா? சோவியத் யூனியன் மட்டும் அதற்கு என்ன விதிவிலக்கா? விவசாயிகளுடைய சாபம் அப்படிங்கிறது வருது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ஆர்மியை அழிச்சிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா அழிக்க முடியலை. மறுபடியும் போராளிகள் உருப்பெற்று வருகிறார்கள். போராட்டத்தை ஒடுக்க முடியுமாங்க? அது மனிதனுடைய சுதந்திரம். அந்த ஒயிட் ஆர்மி முளைச்சிட்டே இருக்கு, ஒவ்வொரு வழியிலிருந்தும் முளைச்சிட்டே இருக்கு. அப்போ லெனின் அவர்களும் இந்த ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் பெரிய கன்ஃபியூஷன்.
என்ன மறுபடியும் ஒயிட் ஆர்மி பெருசாக நமக்கு எதிராக போராடுறாங்களாமே அப்படின்னு கேட்கும்போது, சார் பிளாக் மார்க்கெட் கள்ளச்சந்தை உருவாயிருச்சு சார். நம்ம விவசாயிகளிடமிருந்து இப்படி மட்டும் வாங்கினா போதாது காம்ரேட், நம்ம விவசாயிகளிடம் அடித்து அவங்களுடைய எல்லா விதமான பொருளையும் வாங்குறதுக்கான ஒரு உத்தரவு செக்காவுக்கு வேணும் காம்ரேட் அப்படின்னு சொல்லி லெனின் அவர்களிடம் ஃபெலிக்ஸ் அவர்கள் கேட்குறாங்க. லெனின் அவர்கள் அந்த உத்தரவை பிறப்பிக்கிறார். எந்த விவசாயின்னு பார்க்க வேண்டாம், அது எந்த பயிர்னு பார்க்க வேண்டாம், எல்லாத்தையும் எடுங்க, பிளாக் மார்க்கெட் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ற உத்தரவு லெனின் அவர்களிடமிருந்து பிறக்கிறது. விவசாயிகளிடமிருந்து எல்லாத்தையும் பிடுங்கலாமா? செக்கா போறாங்க. அடுத்த விதைக்காக வச்சிருக்கேன்பா, இதெல்லாம் அடுத்த பயிர்க்காக வச்சிருக்கேன்பா அப்படின்னு சொல்ற எல்லா விதையும் எடுக்கப்படுகிறது. அங்க விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமா அழிவை சந்திக்குது. விவசாயிகளிடமிருந்து இதெல்லாம் புடுங்கின பிறகு என்ன மிஞ்சும்? அங்க பசி, பட்டினி, கொடுமைகள், ரத்தம் அப்படின்னு சொல்ற அங்க பெரிய அளவுல போராட்டம், மக்கள் புரட்சி அப்படிங்கிறது வெடிக்குது. ஐயோ ரஷ்யா அழிய தொடங்குதுடா அப்படிங்கிறத லெனின் அவர்கள் உணர்வதற்கு காலம் கொஞ்சம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். 1919 அமெரிக்காவினுடைய ARA அப்படிங்கிற அமைப்பு நான் வேணா உனக்கு உதவட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டு வராங்க. அமெரிக்கன் ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறவங்க தான் இந்த ARA. முதல் உலக போர் முடிஞ்ச உடனே எல்லா நாட்டிலையுமே பசி, பட்டினி, பஞ்சம் இருக்கு. ஆனால் ரஷ்யாவில் அது ரொம்ப தூக்கலாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஹெர்பர்ட் ஹூவர் அப்படிங்கிறவர், இந்த ஹெர்பர்ட் ஹூவரை நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? டிபி ட்ரூப்ஸ் போடா ஹூவர் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய வரலாறை படித்த போது இந்த அளவுக்கு மோசமான ஒரு பிரசிடென்ட் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஹூவர் அவர்களை அமெரிக்க மக்கள் பேசினார்கள். அந்த ஹெர்பர்ட் ஹூவர் தான் ஒரு பெரிய ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதாவது பசிக்கக்கூடிய மக்களுக்கு பசி ஆற்ற வேண்டும், நம்ம எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதை ரஷ்யாட்ட கேட்குறாங்க 1919. லெனின் அவர்கள் மறுக்கிறாங்க. ஏன்னா இப்போ லெனின் அவர்களுக்கு முன்னாடி இருப்பது 2 பிரச்சனைகள். ஒன்று, யார் உளவாளி அப்படிங்கிறதே தெரியலை, யார் நம்முடைய அரசை கவிழ்ப்பார்கள் அப்படிங்கிறது தெரியலை. இன்னொன்று, அமெரிக்காவினுடைய ARAல நிறைய நன்மை செய்து அது ரஷ்யாவுக்கு எதிராக மாறிவிட்டது, கம்யூனிசத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னா கம்யூனிசம் இந்த சித்தாந்தத்தை மக்கள் மறந்துடுவாங்க. ஸோ அமெரிக்காவை இங்கே நுழைய விடக்கூடாது. அவன் ஏதாவது உளவு வேலை செஞ்சிட்டானா? ஏன்னா பெரிய அளவில் இந்த ARA உண்மையான அமைப்பா, அவங்க உளவு அமைப்பா அப்படிங்கிறத ரஷ்யாவால் இன்னும் உறுதிப்படுத்த முடியலை. ஒட்டுமொத்தமாக லெனின் அவர்களுடைய இந்த கன்ஃபியூஷன் காரணமாக ARA அமைப்பு உள்ள நுழையவே முடியலை. அதை விட ARA 2 மெயினான திட்டத்தை, ஒரு கட்டளையை போட்டிருந்தாங்க. ஒன்று, உங்களுடைய ரயில் நெட்வொர்க் முழுவதுமாக எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும், அப்படின்னா தான் எங்களால் ஃபுட்டு கொண்டு வர முடியும். யார் கேட்டாலும் நாங்கள் ஃபுட்டு கொடுப்போம், இவங்களுக்கு தான் ஃபுட்டு கொடுக்கணும், இவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லக்கூடாது. இது 2மே லெனின் அவர்களுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தது. செக்காவும் மறுத்துட்டாங்க. அடுத்த 2 வருடங்கள் பல லட்சம் மனிதர்கள் இறந்து போகிறாங்க. 2 லட்சம் மனிதர்களை கொன்று குவித்தார்கள், அது வேற. பசிப்பட்டினியால் பல லட்சம் மனிதர்கள் இறந்து போகிறாங்க. வேற வழியே இல்லாமல் லெனின் அவர்கள் 2 வருடத்திற்கு பிறகு 1921 ஆண்டு ARAயை உள்ள அனுமதிக்கிறாங்க. ஏன்னா வழி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பசிப்பட்டினி, பஞ்சம் அப்படிங்கிறது நீங்கிக்கிறது. அமெரிக்காவினுடைய உதவியுடன் ரஷ்யா அப்படியே மேலெழும்பி வரும்போது கரெக்டாக 2 வருடங்கள்லேயே ARAயை வெளியில் போக சொல்கிறாங்க. எங்கள் நாட்டு மக்களுக்கு தேவையான சாப்பாடு வந்துருச்சு, எங்கள் நாட்டு மக்களுக்கு தேவையான விவசாயத்தை நாங்கள் பேணி காத்துட்டோம், இனி நீங்கள் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை வெளியில் அனுப்பி விடுறாங்க. இவ்வளோ நாள் மக்களிடையே இருந்த கோபம் என்ன தெரியுமா? இந்த செக்கா தான் இதுக்கெல்லாம் காரணம். செக்கா தான் விவசாய நிலங்களை பிடுங்கினாங்க, விவசாய பயிர்களை பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்லி செக்கா மேலே ரொம்ப பெரிய அளவில் கோபத்தில் இருக்காங்க. உள்நாட்டு புரட்சியும் ஒரு விதம் முடிந்து விட்டது. அந்த போர் முடிஞ்ச பிறகு இப்போ செக்காவை உள்ளே போகவே முடியலை. மக்கள் கோபப்படுறாங்க. மக்களுடைய கோபத்தை முறியடிப்பதற்கு நம்ம ஊர்லலாம் செய்வாங்கள்ல பெயர் மாற்றம், அதே மாதிரியான ஒரு பெயர் மாற்றம் செய்யப்படுது. செக்கா GPU-ஆக மாறுகிறது. GPU உருவாகிறதுக்கு 2 காரணங்கள். செக்காவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு குழுவை அமைக்கிறாங்க. ஆனால் அந்த குழுக்கிட்ட எதுவுமே சொல்லாமல் செக்கா அவங்களுடைய முடிவுகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. நீதித்துறையாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், யாரை வேணாலும் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமை செக்காவுக்கு இருந்ததுனால அரசாங்க ஊழியர்களே செக்காவை பார்த்து பயப்படுறாங்க, செக்காவுக்கு எதிராக பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் செக்கா GPU-ஆக மாறுது. அப்படின்னா செக்காவில் நிறைய தப்பு செஞ்சவங்களாம் இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுப்பதற்கு ஃபெலிக்ஸ் அவர்கள் யோசிச்சாங்களான்னு கேட்டால் ஆமாம். ஃபெலிக்ஸ் அவர்களுடைய மனசில் நிறைய தீராத காரணங்கள் இருந்தது. நாம் தொடங்கப்பட்ட இந்த செக்கா அப்படிங்கிற அமைப்பை தொடங்கும் போது எதிராளிகளை உளவு பார்ப்பதற்கு தான் தொடங்கணும். ஆனால் இன்றைக்கி நாமளே நம்முடைய மக்களை உளவு பார்க்கிறோம். ஸோ செக்காவில் நிறைய பேர் தப்பு செய்கிறாங்க. தப்பு செய்யக்கூடிய செக்காவை உடனடியாக சுட்டு கொள்ள வேண்டும். அதே மாதிரி செக்காவுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியை இழக்க வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். அதற்கு பதிலாக நீதித்துறை அதை பார்த்து கொள்ளும்.
இந்த மாதிரி செக்காவினுடைய பல வேலைகள் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடமிருந்து கம்மி பண்ணுறாரு ஃபெலிக்ஸ். இப்படி ஷேப் பண்ணி தான் செக்கா ஜிபியூவாக மாறுது அப்படின்னு சொல்லலாம். ஜிபியூனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்ய பாதுகாப்பு மற்றும் உளவு பிரிவு. அப்போ ரஷ்யாவினுடைய பாதுகாப்புக்கும் உளவுக்காகவும் மட்டும் மக்களை இது ரொம்ப பெரிய அளவில் அச்சப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஜிபியு அதனுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா லெனின் அவர்கள் இறந்துடுறாங்க. லெனின் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி செக்காவினுடைய அந்த கண்ட்ரோல் நேரடியாக ஆட்சியாளர்களிடம் இருந்தது. ஆனால் ஜிபியுனுடைய கண்ட்ரோல் என்கேவிடி அப்படிங்கிற ஒரு அமைப்பின் கீழ் இருந்தது. இந்த என்கேவிடி தான் ரஷ்யாவினுடைய காவல்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்தாக இருக்கட்டும், தீயணைப்பாக இருக்கட்டும், எல்லை பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் ஜிபியும் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓவராலாக ஆட்சியாளர்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஜிபியு என்ன செய்யாது, அவங்களுடைய வேலையை செய்யாது. என்கேவிடி நினைச்சா மட்டும்தான் இந்த வேலையை செய்யும். 1924 லெனின் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஜிபியு அப்படிங்கிறதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் சோவியத் யூனியன் ரஷ்யா அப்படிங்கிறது உருவாகுது. நிறைய கம்யூனிஸ்ட் நாடுகள் எல்லாத்தையுமே ஒன்றிணைத்து ரஷ்யா சோவியத் யூனியனாக மாறுது. அப்போ ஜிபியூவாக இருக்கிறது ஒரு குளோபலைஸ்டு, இந்த சோவியத் யூனியனுக்கு தேவையான ஒரு அமைப்பாக மாற வேண்டும். எனவே அதை OGPU அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. அதாவது ஒருங்கிணைந்த ரஷ்யாவினுடைய பாதுகாப்பு மற்றும் உளவு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இந்த OGPU அப்படிங்கிற இந்த அமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மக்களிடம் இருந்து தனிப்பட்ட முறையில் எங்கே வந்துட்டு இருக்கு, உளவு வேலைகளில் மட்டும் ஈடுபடக்கூடிய நபர்களை பிடிப்பது, உளவு வேலைகளில் ஈடுபடுவது. OGPU செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா MUCR அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்து. MUCR அமைப்பு மறுபடியும் ரஷ்யாவில் மன்னராட்சியை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற அமைப்பு தான். ஆனால் ஒரு கட்டத்தில் GPU OGPUலாம் வந்த பிறகு இந்த MUCR அப்படிங்கிற அமைப்பை என்ன செஞ்சுட்டாங்க, அடியோடி அழிச்சிட்டாங்க. யாரெல்லாம் MUCRக்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ எல்லாரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆனால் இந்த MUCR மாதிரி சோவியத் யூனியனில் முதலையாவது ரஷ்யா இப்போ சோவியத் யூனியனாக மாறிடுச்சு. அப்போ இந்த சோவியத் யூனியன் முழுவதும் நிறைய அமைப்புகள் இருக்காங்க. அப்போ இந்த MUCR அழிக்கப்பட்டதை யார் சொல்லலை வெளியில், இந்த OGPU வெளியிலேயே சொல்லலை. அப்போ MUCR இப்போதும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ப வைப்பதற்காக OGPU என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொஞ்சம் பேரை MUCR நிர்வாகிகளாக மாற்றுறாங்க. சொல்லப்போனால் மாறுவேடம் போடுறாங்க. நாங்கள் மன்னராட்சிக்கு ஆதரவானவர்கள், நாங்கள் ரஷ்யாவினுடைய லெனின் அவர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பரப்புரை அப்படிங்கிறது செய்யப்பட்டு வருகிறது. இப்போ OGPUவில் வேலை செய்த கொஞ்சம் பேர் MUCR-ஆக இருக்காங்க. இந்த MUCR அப்படிங்கிறவங்க பல நாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்களை சந்திப்பதற்கு என்ன செய்வாங்க, அப்பப்போ ட்ராவல் நடத்துவாங்க. நான் MUCR-ஐ சார்ந்தவன், நான் மன்னராட்சிக்கு சாதகமானவன், நான் ரஷ்யாவுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லி அவங்களை அறிமுகப்படுத்தி அங்கங்கே செட்டில் ஆகிறாங்க. இதில் முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்னி ரெய்லி அப்படிங்கிறவர் தான். நம்ம ஜேம்ஸ் பாண்ட் 007 அப்படிங்கிற படம்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த படத்தினுடைய முக்கிய நபரே இந்த சிட்னி ரெய்லி அப்படிங்கிறவர் தான். இந்த சிட்னி ரெய்லி ரஷ்யாவுக்கு ஆதரவான உளவாளி அப்படின்னு பார்த்தா கிடையாது, ரஷ்யாவுக்கு எதிரான உளவாளி. ரஷ்யாவில் தான் பிறக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ரஷ்யாவை அவர் என்ன செய்கிறாருன்னா வெறுக்க ஆரம்பிக்கிறாரு. சார் மன்னர்களெல்லாம் உளவு பார்த்து மிகப்பெரிய ரகசியங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கிறாரு. மறுபடியும் லண்டனில் போய் செட்டில் ஆகிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே OGPU மற்றும் லெனின் அவர்களுடைய இந்த ஆட்சியை முறியடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி சிட்னி ரெய்லி அவர்களிடம் பல வெளிநாட்டு உளவு அமைப்புகள் கோரிக்கையை வைக்கிறாங்க. சிட்னி ரெய்லி சொல்கிறாரு, இல்லை அங்கே போய் விஷயங்களை கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இப்போதைக்கு போக முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா ஒரு கட்டத்தில் சிட்னி ரெய்லி அவர்கள் கொஞ்சம் இருந்தால் சிக்கியிருப்பார், நூலிலையில் தப்பிச்சு லண்டனுக்கு வந்துட்டார். ஆனால் ஒரு நபர் மன்னராட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு சொல்கிற ஒரு பரவலான பேச்சு லண்டனில் அடிப்படுது. அது யாருன்னு பார்த்தா MUCR-னுடைய உறுப்பினர் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரெய்லி அவர்கள் அந்த MUCR-னுடைய அந்த ஒரு உறுப்பினரை பார்க்கிறார். பார்த்துட்டு எப்படி இருக்கு உங்கள் அமைப்பு அப்படின்னு கேட்குறார். லெனினுக்கு எதிராக எங்கள் அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிட்னி ரெய்லி அவர்கள் அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த MUCR-னுடைய உறுப்பினர் வழியாக கேட்டுக்கிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே சிட்னி ரெய்லி அவர்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஓகே, அங்கே ரஷ்யாவில் MUCR ரொம்ப சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்கு, நாம் போனால் MUCR-னுடைய தோழர்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாங்க, நாம் என்ன செய்யலாம், பேசாமல் ரஷ்யாவில் போய் உளவு பார்க்கலாம், லெனின் அவர்களுடைய ஆட்சியை கலைப்பதற்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம், அங்கே ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சிட்னி ரெய்லி அவர்கள் உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போகிற சிட்னி ரெய்லி அவர்களை OGPU சுட்டு கொல்றாங்க. 1924-25 வரை இந்த MUCR-ஐ வச்சு மிகப்பெரிய கேம் விளையாண்டாங்க சோவியத் யூனியன். ஆனால் அதன் பிறகு MUCR-ங்கிற அமைப்பு இல்லவே இல்லை. அதில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சோவியத் யூனியனுடைய உளவாளிகள் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. MUCR-னுடைய அந்த வேலை முடித்து வைக்கப்படுது. 1924 லெனின் அவர்கள் இறந்துட்டாங்க. அடுத்ததா ஸ்டாலின் அவர்கள் வருகிறார். கொஞ்சம் நாட்கள்லேயே 1926 ஜூலை 26ஆம் தேதியே ஃபெலிக்ஸ் அவர்களும் மரணம் அடைகிறார்.
ஸோ 2 முக்கியமான தலைவர்கள் இல்லை, லெனின் அவர்களும் இல்லை, லெனின் அவர்கள் நம்பி வைத்த ஃபெலிக்ஸ் அவர்களும் இல்லை. இப்போ OGPU எப்படி வேலை செய்ய போகுது? ஸ்டாலின் அவர்கள் OGPUவை எப்படிலாம் பயன்படுத்தினார் தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டாங்க, ஒரு பெரிய தொழில் புரட்சியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார். தொழில் புரட்சினா சாதாரண தொழில் புரட்சி கிடையாது. எல்லா நகரங்களிலும் தொழிற்சாலைகள் வர வேண்டும், எல்லா நகரங்களிலும் ரோடுகள் வர வேண்டும், சுரங்கப்பாதைகள் வர வேண்டும். இதுக்கெல்லாம் அடிமைகள் தேவைப்படுறாங்க. OGPUக்கு மிகப்பெரிய அளவில் சக்திகள் கொடுக்கப்படுது. எந்தெந்த சிறைச்சாலையில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு இந்த வேலையெல்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. OGPU மறுபடியும் அதனுடைய கோர முகத்தை காண்பிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் நிறைய பேரை கைது பண்ணுறாங்க, நிறைய பேரை வேலை வாங்குறாங்க, நிறைய பேரை கொன்று குவிக்கிறார்கள், எந்த விதமான தயவு தாட்சணையும் இல்லாமல் கொள்கிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை நபர்களை கைது பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 1 கோடியிலிருந்து 2 கோடி மனிதர்களை கைது பண்ணியிருப்பாங்க. அதில் 30% மனிதர்களை கொன்றிருப்பார் ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு 30 லட்சம் மனிதர்கள், 1 கோடின்னு வச்சுக்கிட்டாலுமே இந்த 30 லட்சம் மனிதர்கள் இந்த OGPUவால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கும் KGB அவங்களுடைய கருப்பு பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதன் பிறகு KGBக்கு நிறைய மாற்றங்கள். ஸ்டாலின் அவர்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக KGBயை நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அதுவே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வேண்டியிருக்கு. இனி KGBயினுடைய ஆப்ரேஷன்ஸ் மட்டும்தான், நோ மோர் வரலாறு. இந்த மாதிரியான வரலாறுலாம் விட்டுட்டு KGBயில் பெண் உளவாளிகள் இருந்தாங்க, ஆண் உளவாளிகள் இருந்தாங்க, வெளிநாடுகளுக்கு போய் பல உளவு வேலைகளை பார்த்தவர்கள் இருந்தார்கள், டபுள் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க? KGB vs CIA, KGB vs RA, KGB vs மொசாட் இப்படின்னு சொல்கிற உளவு படைகளும் இருந்தன. இந்த மாதிரியான உளவு வேலைகள் எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பாகம் 7லிருந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு காணொலியோடு KGBயினுடைய ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இன்னும் இருக்குது, வேணும்னா இன்னொரு 10 எபிசோடு KGBயினுடைய ஹிஸ்ட்ரி போடலாம். இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துட்டு நாம் KGBயினுடைய ஹிஸ்ட்ரி வேணும்னா கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.